பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சத்தான சுவையான ஃபைபர் சத்து நிறைஞ்ச கோதுமை தோசை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. அதாவது பச்சை கோதுமை, இப்போ ரேஷனில் வர கோதுமைலாம் வந்து ஒரு சிலர் யூஸ் பண்ண மாட்டாங்க. பச்சை கோதுமை வந்து நம்ம எப்படி தோசை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டம்ளர் அளவு கோதுமை போடுறேன். இது கோதுமை வந்து ஊற வைக்க வேண்டியதில்லை. கோதுமையை வந்து க்ளீன் பண்ணி அப்போவே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்போவே அரைக்கிறது தான். அதுக்கு வந்து நம்ம இப்போ கோதுமையை வந்து அளந்துட்டு வாஷ் பண்ணுறோம். நான் வந்து இப்போ 2 டம்ளர் அளவு கோதுமை எடுத்திருக்கேன். இருக்கிற தூசியெல்லாம் வந்து நம்ம இப்படி தண்ணி ஊற்றி கழிஞ்சு வாஷ் பண்ணிடுறோம். இதை வந்து ஊற வைக்கக்கூடாது, அப்போவே அரைக்கணும். நான் ஒரு 3 டைம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க கோதுமையை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்க போகிறோம். ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டியது இல்லைங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் இப்படி கொஞ்சம் துதியாக இருக்கிற மாதிரி, ஆனால் கொஞ்சம் நல்லா அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை, ஓரளவுக்கு இப்படி அரைச்சி எடுத்துக்கணும். இது கோதுமை பார்த்திங்கன்னா நான் 3 டைமாக போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக அரைக்கிறதுல வந்துட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம் இதெல்லாம் வந்து நான் இது கூட ஆட் பண்ணி அரைச்சி ஊற்ற போகிறேன். அதில் மாவுக்குள்ளே அரைச்சி ஊற்ற போகிறேன். ஏன்னா கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சிலர் எடுத்து அப்படியே அட்டால் போட்டுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அரைபடுறதுனால நம்மளுக்கு இதில் வந்து அயன் சத்து இருக்குது கருவேப்பிலையில். அது வந்து நமக்கு அப்படியே உள்ளே நம்ம சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு இதாகிக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம் எல்லாம் வந்து நம்ம அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸி ஜார் அப்படியே கொஞ்சமாக கழுவி அந்த தண்ணியை உள்ளே விட்டுட்டு இப்போ நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பெருங்காயத்தூள், பச்சை கோதுமைங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா கேஸ் ட்ரபிள் இதாகாமல் இருக்கிறதுக்கு, பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. நல்லா கலக்கி விட்டுறோம். நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்போவே இன்ஸ்டண்ட்டாக தோசை ஊற்றி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா தோசை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான உணவும் கூட.